தாவேக ஆட்சியை கவிழ்க்க முயன்றதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நிபந்தனை முன்ஜாமீன்படி 3வது நாளாக ஆஜராகியுள்ள நிலையில் அவரிடம் 3வது நாளாக விசாரணை நடந்து வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கதிரவன், இது குறித்தான விவரங்களை பகிரலாம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை கவிழ்க்கும் விதமாக சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரும்போது தங்களுக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்றும் 12 சட்டமன்ற உறுப்பினர் வரை அவர்கள் விலைக்கு வாங்குவதற்கு முயற்சி செய்து மேகாலயா ப்ராஜெக்ட் என்ற தலைப்பில் ஒரு திட்டத்தை தீட்டி பல்வேறு நபர்கள் இதில் தொடர்புடையதாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சராக கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் தற்போது நீதிமன்ற உத்தரவின்படி 3வது நாளாக கையெழுத்திட ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் உயர் அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். காலை 10:30 அதே போல மாலை வேளையில் இரண்டு வேளையும் அவர் நீதிமன்றத்தில் அடுத்த உத்தரவு வரும் வரை கையெழுத்திட வேண்டும் என்று நிபந்தனையின் அடிப்படையில் கடந்த 8ஆம் தேதி அவருக்கு முன்ஜாமீன் ஆனது வழங்கப்பட்டது. அந்த முன்ஜாமீன் அடிப்படையில் கடந்த வெள்ளிக்கிழமை என்று சூரிட்டி தாக்கல் செய்த நிலையில் சனி ஞாயிறு என 2 தினங்களும் அவர் தொடர்ச்சியாக கையெழுத்திட்டு அவர் காவல் நிலையத்தில் ஆஜரானார். அவரிடம் போலீசார் 2 மணி நேரம் காலையிலும் மாலை நேரத்தில் 2.5 மணி நேரம் விசாரணைகளை நடத்தி வந்தார்கள். தற்போது 3வது நாளாக அவர் ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் விசாரணையானது தற்போது நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரது சகோதரர் கூடிய அசோக்குமாரின் பெயர் முதல் தகவல் அறிக்கையில் இருக்கக்கூடிய நிலையில அவர் இன்னும் சூரிட்டி சமர்ப்பிக்க இல்லாததுனால இன்று அந்த சூரிட்டியை சமர்ப்பிக்க நீதிமன்றம் சென்றிருப்பதனாலும் காலை வருமானத்துறை காலை சேதப்படுத்திய வழக்கில் அசோக்குமார் இன்று திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 12 நபருக்கு மேல் கைதான நிலையில முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 3வது நாளாக இன்று காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டு இருக்கக்கூடிய நிலையில் அவரிடம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டுள்ளார்கள். அசோக்குமார் இன்று சூரிட்டியை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடிய நிலையில நாளையிலிருந்து அவர் கையெழுத்திடுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.